இடி போல குமுறுமடா தாரயோகம்ங்கிறார். இடி எப்ப குமுறும்? நம்ம கிராமங்கள்ல பெரியவர்கள் சொல்லுவாங்க, வானம் குமுறுது, இடி இடிக்க போகுது, மழை கொட்ட போகுதும்பாங்க. அப்ப வானத்துல திரண்டு இருக்கக்கூடிய அந்த கருமேகங்கள், சூழ் கொண்ட கருமேகங்கள் எப்படா மழையை கொட்டலாம், எந்த இடத்துல கொட்டலாம்னு குமுறும், பொங்கி எழும். அந்த மாதிரி இந்த தார யோகம் இந்த ஜாதகனுக்கு எப்ப கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு குமுறுமா. அதனால அந்த இடி போல குமுறுமடா தார யோகம்ங்கிறார். அந்த தார யோகம் அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 3 விதி சொல்றாரு. ஒண்ணு, பாரப்பா பான்மதிக்கு 4 வெள்ளி. பான்மதிங்கிறது சந்திரன். பான்மதினா பால்மதி, பால் போன்ற வெண்ணெய் நிறமுடைய மதி என்ற சந்திரன், குளிர்ச்சி பொருந்திய சந்திரன். அந்த சந்திரன் இருக்கிற ராசி வீட்டுக்கு 4ஆம் வீட்டுல வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கணும். இப்படி இருந்தா தாரயோகம். அடுத்ததா, பாங்கான வெள்ளிக்கு 4 இந்து. இந்துனாலும் சந்திரன், இந்து மதி